எங்கள் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். மதிய சமையல் தாங்க பார்க்க போகிறோம். லஞ்ச் காம்போ மஷ்ரூம் பிரியாணியும் காலிஃப்ளவர் 65 தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் புதினா, பச்சை மிளகா, பூண்டு அரைக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம், காலிஃப்ளவர் 65க்கு மசாலா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். எப்படி பண்ணுறதுன்னு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ வாங்க இதை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே கடாயை பற்ற வச்சு தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி விட்டு ஒரு பக்கம் கொதிக்க வச்சிடலாங்க. நம்ம மசாலா வறுக்கிறதுக்கும் கொதிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ நம்ம அப்படி பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஒரு அவசர கதியில் பண்ண வேணாம், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இது ஒரு பக்கம் கொதிக்க வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். இஞ்சியில் பட்டை. இப்போது வெங்காயம் நல்லா பொரியலமாக வரும். வெங்காயம் வதங்கியாச்சுன்னு இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னொன்று நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லஞ்ச் போட்டும்போது அந்த பிரியாணியெல்லாம் எடுக்கிறேன். தக்காளி சேர்ந்து வதங்கட்டும். இப்போது மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கணும். மஷ்ரூம் வதக்க தண்ணி விடும். இல்லை நம்ம சரியாக வதக்கலைன்னா உங்களுக்கு பிரியாணி பண்ணும்போது அது ஒரு மாதிரி நசுன்னு வரும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் இதாகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா அரைச்ச புதினாவையும் சேர்த்து அதை நல்லா வதங்கி வரட்டும். இந்த பக்கம் சிக்கன் 65 மசாலா டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். முறுமுறுன்னு பாருங்கள், கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா வந்திருக்கு. இது வேகட்டும். இப்போது குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டோங்க. புதினா, ரைஸ் எல்லாமே சேர்த்துட்டேன். இது வெந்து வரட்டும், பார்க்கலாம். இதுவும் நல்லா வெந்து வரட்டும். நல்லா முறுமுறுன்னு போட்டால் சவுண்டு கேட்கணும். அந்த அளவு நம்ம வறுத்து எடுக்கலாம். அது வறுப்படட்டும். நம்ம குக்கரை வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக புதினா அரைச்சி விட்ட அருமையான பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுதுங்க. காலையில் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுது. குயிக்கான வேலையும் முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுது. இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65, வெங்காய பச்சடி. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்தோடனே நமக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் காம்போ தான் நீங்கள் பார்க்குறது. நன்றி, வணக்கம்.